பிரியா துப்பட்டா போடு. பிரியா துப்பட்டா போடு. துப்பட்டா போடு. பிரியா துப்பட்டா போடு. சொல்றத கேளு. துப்பட்டா போடு. Hi friend and welcome to another episode of Memes. So, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, போன வருஷம் மீம் ரிவ்யூ அப்படின்னு ஒன்று போட்டோம். அந்த வருஷம் வந்ததுலயே பெஸ்ட் மீம்ஸ் என்ன, எதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டியர் ரேங்கிங் பண்ணோம். அதே தான் இந்த வருஷமும் பண்ண போறோம். மீம் ரிவ்யூ ஆஃப் 2025. ஸோ நான் இன்ஸ்டாகிராம்ல உங்ககிட்ட தான் கேட்டிருந்தேன், உங்களோட ஃபேவரட் மீம்ஸ், பெஸ்ட் மீம்ஸ்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. There are going to be 5 tiers as usual and போன வாட்டி இருந்த அதே tiers தான். The bottom most tier is cheap. எனக்கு பிடிக்கல, இந்த மீம் ரொம்ப கேவலமா இருந்துச்சு, இல்ல ரொம்ப ரொம்ப ஓவர் யூஸ் செய்யப்பட்ட அன்ஃபன்னி ஆயிடுச்சு, அப்படிப்பட்ட மீம்ஸ்லாம் சீல வரும். நெக்ஸ்ட் கேட்டகரி இஸ் ஓகே. அது வந்து சீல போடுற அளவுக்கு கேவலமாலாம் இல்ல, பட் இட் வாஸ் ஃபைன், அதெல்லாம் ஓகேல வரும். தேர்ட் கேட்டகரி இஸ் அண்டர் ரேட்டட். நல்ல மீம், எனக்கு பிடிச்ச மீம், ஆனா இது நிறைய ஷேர் செய்யப்படல, யூஸ் செய்யப்படல அப்படின்னு நான் நினைக்கிற மீம்ஸ்லாம் வந்து இட் வில் கோ டு அண்டர் ரேட்டட். நெக்ஸ்ட் டியர் இஸ் கோயிங் டு பி ஃபன்னிஸ். இது வந்து ஃபன்னியா இருக்கு, சூப்பரா இருக்கு, இட் இஸ் almost peak அப்படின்றதெல்லாம் it is in funnies, and the last year is it's so peak. so இது வந்து இருக்கிறதுலயே சூப்பரான அருமையான மீம்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சது, it was very very funny அப்படின்னு நான் நினைக்கிறதெல்லாம் it goes to it's so peak. இதெல்லாம் தான் tiers. நீங்க அனுப்பின மீம் எல்லாம் என்னன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி ரேங்க்ஸ்ல போடலாம். let's start. so first வந்து என்ன மீம் இருக்குன்னா, ஆரம்பத்திலே கொஞ்சம் ஒரு annoying personோட தான் ஆரம்பிக்கிறோம். டாக்டர் திவாகர் மீம் டெம்ப்ளேட். அவர் இப்படி வச்சு அழுவுறது, இப்படி இப்படி பண்றது, சோ ஆல் ஆஃப் ஹிஸ் மீம் டெம்ப்ளேட் இதெல்லாம் தான் முதல்ல சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து திவாகரை தான் பிடிக்கலையே ஒழிய அவரோட மீம் டெம்ப்ளேட்ஸ் எனக்கு பிடிச்சது. அவர் இப்படி அழுவுற டெம்ப்ளேட்லாம் வந்து நான் வாட்ஸ்அப் ஸ்டிக்கரா யூஸ் பண்ணி தீர்த்திருக்கேன். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் திவாகருக்கு இந்த ரேங்கிங் கொடுக்கல, அவரோட டெம்ப்ளேட்ஸ்க்கு நான் ஃபன்னிஸ் கொடுக்கறேன். இட்ஸ் சோ பீக்லாம் என்னால தர முடியாது. நெக்ஸ்ட் அப் இஸ் ஹக்லா மீ. ஹக்லால நிறைய வேரியேஷன்ஸ் வேற நம்ம கொண்டு வந்தோம். ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஷாருக்குது. அடுத்து அதை வச்சு நம்ம பிரதீப் நான் கொண்டு பண்ணோம். என்ன வச்சே நான் கூட ஒரு ஹக்லா மீம் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி வந்து பிரதீப் ரங்கநாதனே அதை ரீக்ரியேட் வேற பண்ணாரு. I think it is so peak ஹக்லா மீம்ஸ். ஏன்னா இது ஓவர் யூஸ் செய்யப்பட்டதுதான். ஷாருக் கான் கமெண்ட் செக்ஷன்லயே போய் ஸ்பேம் பண்ணி அது ஒரு பிஆர், அவரோட பிஆர் குரூப் அதை தூக்க ட்ரை பண்ணி திரும்பி வரும், தூக்குவாங்க திருப்பி வரும், தூக்குவாங்க திருப்பி வரும். இட் வாஸ் சோ ஓவர் யூஸ்ட், பட் ஸ்டில் இட் வாஸ் வெரி ஃபன்னி. இட் இஸ் வெரி ஃபன்னி. அதனால ஹக்லா மீம்ஸ் வந்து நான் இட்ஸ் சோ பீக்ல போடுறேன். நெக்ஸ்ட் we have ரஜினி டெம்ப்ளேட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓ மை காட், எப்போ எங்கே கைவிடப்பட்டது இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் யூஸ் தான். லைக் இந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வந்து ரொம்ப ஓவர் யூஸ் செய்யப்பட்டு இப்போ அது என் காதுல கேட்டா என்னால சிரிக்க கூட முடியல. பட் டியூரிங் இட்ஸ் டைம் இட் ஹேட் த பெஸ்ட் ரன். எனக்கு வந்து என்ன சொல்றது, அது என்னதான் ஓவர் யூஸ் செய்யப்பட்டிருந்தாலும் ஐ ஹாவ் அ சாஃப்ட் கார்னர் ஃபார் தட் மீம். ஸோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த செட் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் ஆர் கோயிங் டு இட் இஸ் சோ பீக். அடுத்து வந்து we have இட்டாலியன் பிரெயின் ராட். இங்க பாருங்க, அது வந்து ஃபன்னியாலாம் இல்ல, அதுல நிறைய கேரக்டர்ஸ் இருந்தனால நம்ம ஃபேவரட்டோ ஒருத்தர் சூஸ் பண்ணிக்கிட்டோமே தவிர இட் வாஸ் நாட் தட் ஃபன்னி. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இட்டாலியன் பிரெயின் ராட் தெரியலன்னா நம்மள வந்து மீம் தெரியலன்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து ஃபோர்ஸ்டா கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் the origin behind it is pretty problematic. அதனால நான் வந்து இட்டாலியன் பிரெயின் ராட்டை சீல போடலாம், பட் I did like the லாலேலோ. அது வந்து அது ப்ராப்ளமேட்டிக்கான ஸ்டஃப் ஒன்ஸ் அகைன், பட் நமக்கு என்னன்னு தெரியாதப்போ இட் வாஸ் ஆல் ரைட். ஸோ நான் அதை வந்து ஓகேல போடுறேன். அடுத்து we have மஜா படம். செம்மையா இருந்துச்சு. அவங்க வந்து எல்லாரும் அவங்களை கலாய்ச்சாங்க, எனக்கு அவங்க சொன்னது ரொம்ப கியூட்டா பட்டுச்சு. கைஸ், ஐ டோன்ட் கேர். இவங்களை கலாய்ச்சு என்னுடைய வாய்ஸ் இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ ரியலி டோன்ட் கேர். ஐ ஃபவுண்ட் இட் வெரி கியூட் அண்ட் ஃபன்னி. அண்ட் நான் அது வந்து ரொம்ப யூஸ் செய்யப்பட்டுச்சுதான், அதனால அண்டர் ரேட்டட் நான் அந்த விதத்துல தரல. பட் இதை வந்து ஃபன்னியா எடுத்துக்காம கலாய்க்க யூஸ் பண்ணாங்க அப்படின்றது வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா அஃப்கோர்ஸ் யார் வேணா கலாய்க்கலாம், பட் அது கலாய்க்கிற மாதிரி இல்லை. இட் வாஸ் கியூட் அண்ட் ஃபன்னி டு மீ. அதனால அது அப்ரோப்ரியேட் யூஸ் செய்யப்படலைன்றனால நான் அண்டர் ரேட்டட்ல போடுறேன். அடுத்து another ரஜினி டெம்ப்ளேட். எது நாகார்ஜுனாவா அந்த டெம்ப்ளேட் இருக்கு. அண்ட் அது கூடயே வந்து அந்த பையன் எது புட்டையா அந்த டெம்ப்ளேட்டும் இருக்கும். இது Wait, I am dehydrated. தண்ணியும் இல்லையா?
இந்த 2 மீமையும் நம்ம சேர்த்து தான் பார்க்கணும். அவர் அடுத்து எலாபரேட் எது ஸ்ருதி ஹாசனா அந்த மாதிரி அவர் நிறைய சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி. அண்ட் இப்போ இந்த படையப்பா ப்ரமோஷனுக்கு அவர் பேசினார்ல, அப்ப கூட எது ரம்யா கிருஷ்ணனா அப்படின்னாரு. So this meme is endless. இது வந்து ஒரு லூப்ல போகக்கூடிய மீம் எனக்கு தெரிஞ்சு. It is peak guys. நீங்க வந்து இது வந்து ஆர்கியூவே பண்ண முடியாது. It is so peak. அடுத்து we have Dexter memes. அவர் அந்த டிடெக்டிவ் வந்து அப்படி பாக்குறது. இந்த மீம் it was very funny. அந்த I know I can't prove it அந்த மீம் it was very funny. and இந்த மீம் எந்த அளவுக்கு it was effective na it made me go watch Dexter. and context இந்த மீம்ல வர ஃபுட்டேஜோட ஆக்சுவல் context சீரீஸ்ல பார்க்கும்போது it made it even more funny. and என்ன பொறுத்தவரை Dexter is an actually really good series. இந்த மீம் பார்த்து ஆரம்பிச்சேன், நான் 2 சீசன் முடிச்சிட்டேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன். it was very interesting and very good. அதனால இந்த மீம் கண்டெக்ஸ்ட் தெரியறதுக்காகவும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். and generally Dexter is a good show. அதனால போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மணிச்ச ஒரு ரெக்கமெண்டேஷன். இட்ஸ் சோ பீக்ல போடலாமான்னு எனக்கு தெரியல. I'm gonna put it in funnies. ஏன்னா இட்ஸ் சோ பீக் அளவுக்கு எனக்கு அது ரிலேட் ஆகல. அடுத்து டேய் தினேஷ், இது வந்து நம்ம மம்சாபுரம் நாயகன் வந்து he came out of nowhere, gave us a banger movie. and இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா he did not let it get to his head. லைக் திடீர்னு நம்ம ஒரு பாப்புலாரிட்டி ஒரு ஆளுக்கு கொடுத்தோம்னா நம்ம தான் இந்த தெரு தள்ளி போய் கேட்டா உங்க பேர் தெரியுமா, 15 வயசு, உலகம் பூரா தெரியும். அந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் வந்து நம்ம மம்சாபுரம் நாயகன் காட்டல. he stayed grounded. அவருக்கு வந்து I wish a very good future and I like that kid. and இந்த மீம் பொறுத்தவரை அவர் வந்து ஒரு நல்ல ஆக்டர் இல்ல நான் சொல்லவே மாட்டேன் guys. இந்த நீயுமாடான்னு கேட்கறதுலயே ஒரு ஃபீல் தெரியும் அவருக்கு. ஒரு தினேஷ் நீயுமாடா அப்படின்னு பாரு, நீயுமாடா. So honest emotion வெளியே வரும் அவர் பேசுறப்போ. அதனால I'm gonna give this it's so peak. இந்த படமே it is so peak. இந்த meme template it is so peak. அடுத்து another ரஜினி template. Another one. இந்த வருஷம் வந்து கமீடியன்ஸ்லாம் இல்ல, நம்ம ரஜினி நம்ம தலைவரை வச்சே நம்ம வந்து ஓட்டிருக்கோம் மீம்ஸா போட்டு. இது வந்து வேற, இது டயலாக். ராஜசேகர் தயாளு காதுல சாகத்துக்கு முன்னாடி என்னமோ சொன்னா என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா? ராஜசேகர் தயாளு காதுல இஸ் சோ பீக். எல்லாத்துக்கும் பீக் கொடுக்குறேன் நீங்க சொல்லாதீங்க. இந்த வருஷம் நிஜமாலே பீக் டெம்ப்ளேட்ஸ் வந்துச்சு. அண்ட் அந்த பீக்ல 4 இருக்கு, அதுல 2 தலைவர். இப்ப 5 இருக்கு, அதுல 3 தலைவர். 5 பேர் இல்ல என்ன சேக்காதீங்க, என் வைஃப் தானே பிரிஞ்சு போனதே. அப்ப 6 பேர். நெக்ஸ்ட் வந்து we have kirkification memes. இத வந்து நானா சொல்லல, ஒன்ஸ் அகைன் இந்த மீம்ஸ்லாம் நீங்க சொன்னதுதான். அண்ட் திஸ் ஒன் பர்சன் அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, சார்லி கர்க் நாட் டு டிஸ்ரெஸ்பெக்ட் ஹிம் பட் த மீம்ஸ் வெரி ஃபனி. அவரு பத்தி பேச நான் இங்க வரல, அந்த பாலிடிக்ஸ்குள்ள எல்லாம் நான் போல. நம்ம ஊர் பாலிடிக்ஸ் பத்தியே நமக்கு இங்க பேச வக்கீல்ல, பேசினா பிரச்சனை வருது, அதனால பாலிடிக்ஸ்குள்ள நான் போல. பட் த சார்லி கர்க் மீம்ஸ் ஆர் வெரி ஃபனி கைஸ். ஐம் சாரி, இட் வாஸ் வெரி ஃபனி. அவரை பத்தி நம்ம பேச வேணாம். இட் இஸ் நாட் டு டிஸ்ரெஸ்பெக்ட் ஹிம் ஆர் எனிதிங். சோ இதை நான் ரேங்க் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு பீ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் பட் தி மீம்ஸ் வேர் ஃபன். அடுத்து வந்து we have சிந்தியா எரிவோ மீம்ஸ். இது கொஞ்சம் நீஷான ஸ்டஃப் தான், எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. பட் ஒரு கலெக்ஷன் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு, அதை வந்து இங்க போட்டு காமிக்கிறேன் நானு. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது, பட் சிந்தியா எரிவோ இஸ் so funny and unintentionally funny. அதனால இந்த மீம்ஸ் வந்து நான் பீக்ல தான் போடுவேன். இட் இஸ் பீக். மாரன் பரோட்டா கடை, இது இந்த வருஷம் நடந்த மாதிரியே இல்ல. இட் ஃபீல்ஸ் லைக் இட் வாஸ் so long ago. பட் ஓவர் யூஸ் செய்யப்பட்டுச்சா? எஸ். நானே அதை ஓவர் யூஸ் பண்ணேனா? எஸ். பட் இட் வாஸ் ஃபனி. நம்மளே யூஸ் பண்ணிட்டு நம்மளே அதை சீல் எல்லாம் போடக்கூடாது. நம்ம வந்து அண்டர் ரேட்டட் மாதிரி சேச்சுரேட்டட்னு ஒரு டியர் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இட் வாஸ் fun while it lasted. பட் நம்ம அதை சேச்சுரேட் பண்ணனால நான் அதுக்கு ஓகே கொடுக்கறேன். அடுத்து டிவிகே இல்ல வேண்டாம். அடுத்து கமலுடன் மோது விமலுடன் மோதாதே. அதாவது கைஸ், மாலிக் थोड़ा सा गलती हो गई. हेलो हेलो हाँ मालिक हाँ
अरे मालिक वो थोड़ा सा गलती हो गई. இந்த கமலுடன் மோது விமலுடன் மோதாதே டெம்ப்ளேட் வந்து 2018ல இருந்து Facebookல இருக்காமா. நமக்கு தான் ஒன்னும் தெரியல. நான் Facebookல இல்ல, எனக்கு Facebook பத்தி எதுவுமே தெரியாது. என் மைண்ட்ல தோணி நோட்னு நம்ம தான் அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். இது ரொம்ப வருஷம் முன்னாடி வந்த ஃப்ரேஸ் ஆமா. அந்த விதியுடன் மோது விஜயுடன் மோதாதே அது வந்தப்பவே இது வந்துருச்சா, அது எனக்கு தெரியல. நான் தான் கண்டுபிடிச்ச மாதிரி கொஞ்சம் என்னாட்டம் ஆடனடா பண்ணிட்டேன். அதனால இத வந்து நம்ம ரேங்கிங்ல போட போறது இல்ல கைஸ். நோ தப்பாக்குதுன்னா இது வந்து அமேசிங்கான டெம்ப்ளேட். இதுக்கான இது எனக்கு ஆனா கிடைக்கல. என்னது இதுக்கான ஒரிஜினல் டெம்ப்ளேட் எனக்கு கிடைக்கல. அதனால நான் இந்த क्वेश्चन டேகே ரேங்கிங்ல போடுறேன். பட் ஒரிஜினல் டெம்ப்ளேட் சோர்ஸ் எங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்க ஃப்ரெண்ட். பட் நோ தப்பாக்குதுன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் அதை ரேண்டம் இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணி அதை அன்ஃபன்னியா சில பேர் யூஸ் பண்ணாங்க. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த டெம்ப்ளேட் இஸ் பீக், பட் அதோட யூசேஜின் காரணத்தினால் நம்ம அதை ஃபன்னிஸ்ல போடுறோம். we have the monkey reaction memes. இது எந்த அளவுக்கு ஃபேமஸ் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரை கொஞ்சம் ஃபேமஸ். பட் oh my god, those templates இப்படி இருக்கிறது those are my favorite templates of this year. It is so peak. It is so peak. அதனால monkey templates peak. விளையாடாதீங்க bro. இது வந்து அவரோட அந்த எக்ஸ்பிரஷனையும் வச்சு இட் வாஸ் அவ்வளோ ஃபன்னியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் இட் வாஸ் unnecessarily funny. எனக்கு ரொம்ப பிடிச்ச டெம்ப்ளேட். அதனால இதையும் நம்ம இட் இஸ் பீக்ல தான் போடுறோம். அடுத்து we have உன்னால வசியம் பண்ண கண்ணால. இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் எல்லாத்துக்குமே நம்ம பீக் கொடுத்துட்டோம்னா அந்த பீக்குக்கான மரியாதை கிடைக்காது. அதனால நம்ம உன்னால தம்பி வந்து அந்த ஆண்டிப்பட்டி மீம்ஸும் இந்த வருஷம் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி பார்த்து இப்படின்னு பாரு அந்த மீம் வந்து 2 மீம்ஸ் கொடுத்திருக்காரு. பட் ஐம் கோனா புட் ஹிம் இன் ஃபன்னிஸ். அடுத்து we have AI baby son மீம். இதுவும் எந்த அளவுக்கு ஃபேமஸ் தெரியல. கொஞ்சம் நீஷ் தான் நினைக்கிறேன் நம்ம ஊர்ல. பட் ஐ லைக்ட். அது வந்து சூப்பர் மீம்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் இட் வாஸ் ரேண்டம், இட் வாஸ் ஃபன்னி. சோ ஐ அம் கோனா புட் இட் இன் ஓகே. அடுத்து we have தடங்கல்கள். அது வந்து தடங்கல்கள். சோ இந்த மாதிரி நிறைய தடங்கல்கள் சோ இந்த மாதிரி நிறைய தடங்கல்கள் வரும். எனக்கு அந்த மீம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கைஸ். இட் வாஸ் ரியலி unintentionally funny. அதுவும் எனக்கு அந்த தடங்கல்கள் அந்த AI வாய்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இட்ஸ் நாட் AI, இட்ஸ் கூகுள் டிரான்ஸ்லேட். பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு கைஸ். சோ தடங்கல்களை வந்து நான் இட் இஸ் சோ பீக்ல போடுறேன். பிகாஸ் இட் வாஸ் வெரி ஃபன்னி டு மீ. ஹஸ்கி டான்ஸ் இதை வந்து நான் ஆனரபிள் மென்ஷனா வச்சுக்கிறேன். ஏன்னா இது நான் ஒரு மீமாவே கன்சிடர் பண்ண மாட்டேன். இட் வாஸ் ஜஸ்ட் a trend and I also use the trend. இது அவ்வளோ ஃபன்னியா இருந்துச்சா ஐ டோன்ட் நோ. ஹஸ்கி மட்டும் தனியா ஃபன்னியா இல்ல, நிறைய அனிமல்ஸ் ஆடுச்சுல்ல, அதெல்லாம் ஃபன்னியா இருந்துச்சு. எனக்கு அந்த சிக்கன் பிடிச்சது ஹஸ்கியை விட. சோ இதை நான் ஆனரபிள் மென்ஷன்ஸா வச்சுக்கிறேன். அடுத்து we have 6, 7. அதாவது முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. எனக்கு பிடிக்கலங்க ஐயா. அடுத்து we have அர்ஜுன் கபூர் மீம்ஸ். அர்ஜுன் கபூர் வந்து இப்படி பார்த்து முறைக்கிற மீம் ஐ லவ்ட் இட். அதை வந்து நம்ம அண்டர் ரேட்டட்ல போடுறோம். ஏன்னா நம்ம ஊர்ல அது அவ்வளவா யூஸ் ஆகி நான் பார்க்கல. யூஸ் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அடுத்து we have அம்மு பார்க்கிங் இன் நியா நானா. ஆல்ரெடி இதை பத்தி பேசினதுக்கே எனக்கு அடிச்சாங்க. நான் இதை ரேங்கிங்ல போடல. பட் இட் வாஸ் வெரி ஃபன்னி. ஹானரபிள் மென்ஷன். ரஜினி லுக்கிங் அட் சரத் பாபு மீம் டியூரிங் த ஃபைட் ஃபார் சம் award show. Picture kadakela. This has to be one of the funniest templates in existence. நான் இதுக்கு peak கொடுக்கிறேன் because it is so peak. அடுத்து we have தொட்டாலே பட்டாசா நான் வெடிக்கிற 10,000 வாலா. இது வந்து பாட்டே இல்ல. at this point it is a meme and I really enjoyed it. So it's going to peak. ஆனா பீக் ஃபுல்லா இருக்கு. சோ ஃபன்னிஸ் கொடுக்கலாம். தொட்டாலே பட்டாசா ஃபன்னிஸ். நான் என்ன செய்தேன் என்று என் மீது கோபம் கொள்கிறீர்கள். சந்திரா உன்னிடம் இல்ல அம்மா, உன்னிடம் நான் கோபம் கொள்வேனா? அந்த ஹோல் செட் ஆஃப்
templates. It was so funny. Fundamentals அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் தான் இந்த வட சென்னை பியூர் தமிழ் வெர்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏய் அவன் நித்திரை அடைந்து விட்டானடா. இதெல்லாம் வந்து பீக் காமெடி, பீக் ஒரிஜினல் காமெடி. அது ரொம்ப கஷ்டம், எனக்கெல்லாம் வராது. அதனால இவங்க ஷவுட் அவுட் டு ஃபண்டமெண்டல்ஸ். அவங்க ஆல்ரெடி பெரிய பேஜ் தான், நான் ஷவுட் அவுட் கொடுக்க வேணாம். பட் ஸ்டில் நீங்க ஃபாலோ பண்ணலனா கோ ஃபாலோ them. They are so funny. They are so peak. And வெறும் அந்த மீம்ஸ் இல்ல, அவங்களோட ஐடியே பீக். இட் இஸ் so peak கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் we have, டேய் என்னடா ஆச்சு உனக்கு, வா நம்ம சேர்ந்து படம் பண்ணலாம். This is also a little bit niche, but எனக்கு it was so funny to me. நான் விழுந்து சிரிச்சேன் இதை பார்த்த புதுசுல. So yeah, I'm gonna put it in a peak. Actually நான் அது underratedல போடுறேன், ஏன்னா அது நிறைய யூஸ் செய்யப்படல. I was so sad, அதனால underrated. Next we have கலா மாஸ்டர் dancing to அந்த முத்தமழை funk. இன்னும் வரும் எந்தன் கதை அந்த ரீமிக்ஸுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. எதை எங்கேந்து கொண்டு வந்து எப்படி இணைத்தார்கள்னே தெரியல. பட் இட் வாஸ் so funny. நான் நிஜமாலே ரீசெண்டா நடக்குதோ இல்லையே, அவங்க ரீசெண்டா இதெல்லாம் பண்ணலையேன்னு என்ன ஆக்சுவலா யோசிக்க வச்சுது. அதனால கலா மாஸ்டர் டான்சிங்லாம் பீக் தான். அடுத்து we have தனுஷோட ரியாக்ஷன்ஸ் இன் ஆடியோ லான்ச். இப்படி பாக்குறது, மாஸ் காட்டியதாக உணர்கிறார், பல டெம்ப்ளேட்ஸ் கொடுத்தாரு, பார்க்கிறார் ஒரு தனுஷாக. இட் இஸ் ஃபன்னி, பட் அவ்வளோ அது கான்டெக்ட் பொறுத்துதான். அது ஆன் இட்ஸ் ஓன் அவ்வளோ ஃபன்னி இல்லை. ஸோ நான் ஓகே கொடுக்குறேன். அடுத்து we have ஒன்னை விட மப்பு மந்தாரமா தான் இருக்கு. இது ரீசெண்டா ட்ரெண்ட் ஆனது. ஐ ஹாவ் சோ மச் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹர். அவங்க வந்து டக்குன்னு இந்த பொம்பளைய கால் அவுட் பண்ணி அவங்கள திட்டி அவங்கள கடைசியா எஜுகேட்டும் பண்ணிட்டு போனாங்க. ஐ லவ் ஹர். அக்கா இஸ் மை ஐகான். அதனால இட் இஸ் சோ பீக் தான் கொடுப்பேன் நான் அக்காக்கு. அண்ட் அதுதான் இருக்கிறதுலயே ரீசெண்டா ட்ரெண்ட் ஆனதுன்னு நினைக்கிறேன் 2025ல. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி இந்த மீமை வச்சு we are wrapping up 2025 அப்படின்னு. that is it. நிறைய மீம் டெம்ப்ளேட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம், கண்டிப்பா பண்ணியிருந்திருப்பேன். பட் this is the final result. வழக்கம் போல a lot of memes are in its so peak. சீல ஒரே ஒரு மீம் தான் இருக்கு. funnies and its so peak தான் நிறைஞ்சிருக்கு. அதனால we had a good year. We had a good run of memes இந்த வருஷம். I am happy about it. and நிறைய மீம்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்திருப்பேன், அதெல்லாம் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. and yeah, I think that is it. Bye bye.